Hello friends, welcome back to Fathi's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எப்படி ரொம்ப ஈஸியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கேப்புச்சினோ பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாவே நீங்க பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். மில்க் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல வெதுவெதுப்பான பால் தான் வேணும். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஏதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 5 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் கழிஞ்சதும் கொஞ்சம் ஸ்பீடை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் பண்ணிவிடுங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இன்னும் கொஞ்சம் கூட திக்காக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக்கி எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த பீட்டரை இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கீழே விழும். இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு செராமிக் கப் எடுத்துருக்கிறேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபி சுகர் பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணணும். 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இப்போ அதில் டைரெக்டாகவே சூடான பால் விட்டு கொடுக்கணும். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள்ஸ்பூன் இந்த காஃபி மிக்ஸ் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல கேப்பச்சினோ மிக்ஸ், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பால் நுரை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு பவுலில் கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து லோ ஸ்பீடில் தான் பண்ணணும், இல்லைன்னா வெளியில் தெரிச்சிடும். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஸ்பீடில் பண்ணுங்கள். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா ஒரு பாட்டிலில் பாலை வந்து விட்டு நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. நல்ல நுரை வர்ற அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்து அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இப்போ பால் நுரை ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேப்பச்சினோவில் உங்களுக்கு பிடிச்ச மாடலை நீங்கள் வந்து பால் நுரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 3/4 கப் அளவு கேப்புச்சினோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நுரை ஆட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நான் நுரை ஆட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கேப்பச்சினோ மிக்ஸ் ஆட் பண்ணி டிசைன் பண்ணி எடுத்துருக்கிறேன்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டிலேயே எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான கேப்புச்சினோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இனி ரெஸ்டாரண்ட் போக வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.